ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ எங்கே வெளிக்கிட்டோம்னு சொன்னால் எங்களோட ஊர் மார்க்கெட், மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம். அங்கே போய் என்னென்ன மீன்கள் என்னென்ன விலைக்கு இருக்குது, நாங்கள் என்ன வாங்க போகிறோம்ன்றதையும் உங்களோட மேலோட்டமாக பகிர்ந்து கொள்கிறோம். வாங்க இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் மீன் மார்க்கெட் போகலாம். ஓகே, ரெடி? சன்யன், மீன் மார்க்கெட்டுக்கு போய் என்ன மீன் வாங்க போகிறீங்க? மீன் மார்க்கெட்டில் மீன் தான் பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறது? மீனை தவிர வேறு ஏதாவது வாங்கலாமா? இல்லை தானே. இல்லை, என்ன மீன் வாங்க போகிறீங்க? போனால் தான் தெரிஞ்சு மீன் என்ன மீன் இருக்காண்டு. இப்போ கேட்டால் எனக்கு தெரியும் என்ன மீன் இருக்காண்டு. சரியான கொஞ்சம் கடுப்பாக்கி பார்ப்போம்னு ஆசைப்படுறாதான் சும்மா விசர் கேள்விகள் கேட்குறேன். நாங்கள் போய்க்கல ரோட்டையும் சின்ன சின்ன கட்டங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எனக்கு மீன்லேயே கனவை தான் நல்லா பிடிக்கும். போன கிழமை போய் சஞ்சன் தனியாக போய் கனவாயல் வாங்கியிருந்தவர். இந்த முறையும் இருக்குமென்று நினைக்கிறேன். எங்களுக்கு சமது வாங்கினாலே ஃப்ரெஷ் மீன்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அதுக்காண்டி எல்லா மீனும் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே வெளிநாடுகளில் விற்கிற மீன் டோராத், அந்த பெரிய பெரிய நண்டுகள், குட்டி, என்ன கூனிறாள், அப்போ கூனிறாள், மட்டி, அதுகள் எல்லாம் வாங்கலாம். மணலை மீன், மணலையாப்பா, மணலை மீன் அதுல எல்லாம் வாங்கலாம். காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன மீன் எல்லாம் இருக்குன்னு. சரியா, வாங்க போவோம். பாட்டோட வாரால் பாட்டு படிப்பர் தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி தான் பாட்டு படிப்பேன். நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதால உண்மையாக இந்த சம்மர் நேரம் ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல வசதி. குளிர் நேரமும் மீன் வரும், ஆனால் எல்லா மீனும் இல்லை. அந்த மட்டியல், அந்த சப்பை மீன்கள் அப்படி தான் வரும். அதனால் நாங்கள் மீன் மார்க்கெட் பக்கமே போகிறதில்ல குளிர்காலத்தில். சம்மர் நேரம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்றோம் நாங்கள். அதுவும் மாத கடைசி, அதாவது இப்போ 9ஆம் மாதம் 10ஆம் மாதங்களில் கொஞ்சம் மீனை கூட வாங்கி கழுவி துப்புராக்கி வைக்கிறோம். நாங்கள் நிறைய நாள் வச்சு சாப்பிட்றதும் நல்ல விலை. செஞ்சு எனக்கு பிடிக்காது அந்த டீப் ஃப்ரிட்ஜ் நிறைய காலம் வச்சு போட்டு அதை சாப்பிட்றது. இன்னொரு இதை உண்டு, நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறபடியா எங்களோட சொந்த பந்தங்கள் வக்கன்ஸுக்கு வேற போகிறோம் அடிப்பினேன். நானும் ஏதோ இன்னும் பாசத்தில் வரையின வந்து புளி அடிக்கிறது. ஆனால் அப்புறம் தச்சனிங்களோட கிளைமேட் மழை இல்லாட்டி கொஞ்சம் குளிர் காத்தடிக்கிறது. நாங்கள் கிளைமேட் பார்த்துச்சினோம்டா அடித்து சொல்லுவினோம். கொஞ்சம் கிளைமேட் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வாரம் வந்து அந்த நேரம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறது. நான் நினைக்கிறது என்ன பார்க்க வரீங்க வண்டி இல்லை, அது வந்து இங்கே வந்தால் கடற்கரைக்கு போகலாம், மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடலாம், அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு வருவினம். எல்லாரையும் சொல்லலாத ஒரு சில பேர் அப்படி எனக்கு நடந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி நடந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களா அதை பற்றி? சஞ்சன் வந்து சரியான மூட் அவுட்டாக தான் பாரார். மும்மலாயே கதைக்க மாட்டார், முகம் சரியான களைப்பாக இருக்கு. ஃபார்மசிக்கு ஒருக்கா போகணும். இங்கே நான் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகணும்னா ஃபேஸ் வாஷ் வாங்குகிற ஃபார்மசிக்கு ஒருக்கா போக போகிறேன். நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, அங்கே போக போகிறோம். அங்கே போய் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன வாங்க போகிறேன். சரியா? இந்த இடம் தான் எங்களோட சென்டர் சிட்டி, மேரி கச்சேரி. என்னப்பா இது சொல்கிறேன்? கச்சேரியா தானே? கச்சேரி அடி. நாங்கள் விசா அடுக்க வாரெல்லாம் இந்த பக்கம் தான் வரணும். நல்ல வடிவான இடம். கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க பசங்க சுற்றி கொண்டு திரிகிறார். நான் அதுக்குள்ளே அவர் சுற்றி கொண்டு பார்க் பண்ணுறதுக்குள்ள நான் போய் ஃபேஸ் வாஷை வாங்கிட்டு வந்துடுவேன். ரெண்டா ஃபேஸ் வாஷ் வாங்க மட்டும்தான் போகிறேன். அப்போ சும்மா எல்லோரும் சின்ன குமசலுக்க போவான். அவர் பார்க்கிங்க சுற்றி பார்த்து விட்டுட்டு நிற்கட்டும். நான் பாவிக்கிற ஃபேஸ் வாஷையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மீன் மார்க்கெட் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இதில் டீ ஒருக்கா வாங்கிட்டு போக முடிஞ்சது. இருந்து வச்சு தான் 2 நாள் போட்டது. பியோவில் செஞ்சது. ஆனால் நல்ல ஃபேஸ் வாஷ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் முகத்தில் பெரிய இருக்கிறார்கள் வேண்டி போடுங்க.
என் முகத்தில் பார்க்க மாட்டீங்க பெரு அந்த பெரு அடையாளங்கள்லாம் நீங்கள் இப்படி கருப்பு கருப்பு மார்க்காக இருக்குது. இப்போ நான் அது பாவிச்சதுக்கு பிறகும் எனக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு ஃபேஸ் வாஷை கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டேன் நான். உண்மையா இடத்தையும் சும்மா சுற்றி காட்டுறேன் பாருங்க. இங்கே ஒரு ஆள் பூக்கண்டுகள் விற்கிறாரு. நீ சமர்த்து வாங்கினாலே நல்ல வடிவான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பூக்கண்டு வாங்குவோம் வந்துட்டு கேட்டேன். பேங்க் கார்ட்டால் பே பண்ணலாம்னு பேங்க் கார்ட்டால் பே பண்ணலாம். தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருப்பறாம் பூ விற்பறாம். என்ன வாரக்கிழமை வந்து வாங்கன்னு சொல்கிறார். ஒரு வயசு ஒன்று ஐயா எனக்கு எங்களோட ஐயாட ஞாபகம் தான் வந்துச்சு அவரை பார்க்க. வாங்க இப்போ நாங்கள் ஸ்பேஸ் கோட்டிக்கில் போய் இந்த ஃபேஸ் வாஷை வாங்குவோம். இங்கே இதில் ஒரு கடை இருக்குது. இது வந்து சீனா கடை. அவ்வளோ மாடல் உடுப்பு எல்லாம் இருக்கும், சப்பாத்துகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் விலை தான், ஓகே நல்ல உடுப்பு. தாமசிக்குள்ள வந்துட்டேன். தாமசிக்கு போவோம். நான் வாங்குற ஃபேஸ் வாஷ் இங்கே இந்த ஃபேஸ் வாஷ் தான் உண்மையாக மளிகை போட்டிருக்கு. முதல் வந்து 15 ரூபா 50 விற்றது. 15 ரூபா 50 வந்து 11 ரூபா 63 சென்டிமீட்டருக்கு போட்டிருக்கேன். நான் கையோட 2 ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல ஃபேஸ் வாஷாக நம்பி வாங்கலாம். வந்து நான் லிப் பாம் வந்து இந்த மார்க்லான் வாங்குகிறேன். நான் நல்ல லிப் பாம் வந்து இருக்கணும் பார்ப்பேன். இது வந்து உண்மையாக நல்ல மார்க். என்ன வாங்கி போட்டாலும் நல்லது. ஆனால் சில பேருக்கு ஒத்து வராது தான், அதை கேட்ட மாதிரி பார்த்து வாங்கணும். லிப் பாம் இதில் தான் இருக்கிறது. காணையில் கேட்டுட்டு வாரன் போகணும். இங்கே இருக்கு இந்த லிப் பாம் தான் நான் பாவிக்கிறேன். உதட்டுக்கு அவ்வளவு நல்லம். இங்கே குளிர்காலம் வெயில் காலம் எதுக்குமே போடலாம். ஸோ இந்த சொந்த வெடிப்புகள் கருப்பு தண்ணியில் இருந்தால் எடுக்கும். அதில் விலை வந்து 5 ரூபா 99. இவ்வளோ வாங்கியாச்சு. இப்போ பில் பே பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் வாங்கியாச்சு. நம்பி சொல்லுவேன், இந்த ஃபேஸ் வாஷ் பரி இருக்கிறாக்கள், முகத்தில் கருவளையங்கள் இருக்கிறாக்கள் பாவிக்கலாம். அவ்வளவு நல்ல ஃபேஸ் வாஷ். நம்பிக்கையாக சொல்கிறேன். என்ன நான் பாவிச்சு இந்த முகத்தில் பார்க்க மாட்டீங்க. எனக்கு பரு வர்றது கூட. இது பாவிச்சா அப்புறம் பரு குறைவு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் 2-3 பேருக்கு சொல்லி அவையும் பாவிச்சவை. அவையும் இப்போ சொல்லி நான் நல்ல ஃபேஸ் வாஷ். தூசி நன்றி உங்களுக்கு, தங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கான. எனக்கு இது ஃபார்மசியில் வந்து இவ்வளோ ஃபேஸ் வாஷ் கேட்டு ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் என்னுடைய தம்பி தான் அவர் வாங்கி போட்டு எனக்கு ஒரு சின்ன போத்தலுக்கு வாத்து தந்தார். அக்கா கொஞ்சம் பாவிச்சு பாருங்கோ, உங்களுக்கு ஒத்து வந்தால் வாங்குங்க. அப்போ சரி என்றுட்டு நான் கொஞ்சம் தாங்கொண்டு வாங்கி பாவிச்சு போதும் நல்ல இது. இங்கே வருங்க கூத்துண்டுகளை அடுத்த நான் வந்து வாங்க. இப்போ வந்து நாங்கள் நேராக மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம். சஞ்சனம் இந்த ஃபேஸ் வாஷ் தான் வீங்கோவன். சஞ்சயன் மோத்துக்கு சவுக்காரமே போடுற வேறு வரியாக போடுறீங்களா மோத்துக்கு? ஸோ சஞ்சன் இந்த க்ரீம் இதெல்லாம் அப்படிலாம் போட மாட்டார். இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். அவ்வளவு நல்லமா 99% இந்த என்னென்னு சொல்கிறது. இதுவும் இதுக்கு டேட் இல்லை, போத்தில் திறக்கிறதுல என்ன இதான் நான் பாவிக்கிற லிப் பாம். நான் பூசி காட்டுறேன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு. இப்போ நான் சும்மா அந்த வீட்டில் இருந்து லிப் பாமை போட்டு வந்து அது அந்த ரோஸ் கலர் அடிக்கும். இது வந்து நேச்சுரலாக இருக்கும் சொண்டு. ஆனால் சொண்டு வடிப்புகள் கருப்பு தண்ணியாக இல்லாமல் போகும்.
ஆனால் இந்த மார்க் நல்ல மார்க் இப்படித்தான் இருக்கும். பசு போறீங்களாப்பா? அப்படி நேச்சுரலாக இருக்கேன். இங்கே பாருங்கப்பா. அப்பா அடிங்க கொஞ்சம் சொண்டு பூசிட்டா கொஞ்சம் இன்னும் படிவா வந்துடுவேன். அதுக்காண்டிய பூச மாட்டேன். அப்படியே நம்மளோட ஊரையும் கொஞ்சம் சுற்றி காட்டும். அவ்வளோ வடிவான ஊரட் என்னப்பா? நல்ல வடிவான விடாம என்ன செஞ்சேன் எங்களோட ஊர், நம்மளோட ஊர், எங்களோட ஊருன்றதுக்காக சொல்லிதான் உண்மையாக அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த அதில் வளைவாக இருக்குது தெரியுமா, கலர் கலராக. அது என்னன்னு சொன்னால் கண்டெய்னர் உண்மையான பட்டியை அப்படியே ஒன்றையும் வச்சு வளைச்சு வடிவுக்கு செஞ்சுருக்கேன். இது வந்து ஹாபர் தானே, துறைமுகம், அதுக்காக அந்த அதில் அடையாளமாக அதை செஞ்சுருக்கேன். மீன் மார்க்கெட் வந்துட்டு கிட்டுவேன். டெஸ்ட் முடிஞ்சு போய்கொண்டிருக்கேன். அப்படி இருக்க சொல்லுவோமா வேற. மீன் மார்க்கெட்டு கிட்ட வந்துட்டோம். எத்தனை மீன் கடை திறந்துருக்குமே தெரியாது. திறந்திருந்தா எத்தனை கடை திறந்திருக்கோம், என்ன மீன் இருக்கோ அதை காட்டுறோம். சரியா? கடை திறக்கவே இல்லையாப்பா. துப்புரவுக்கு இல்லை. இங்க பாருங்க, இங்க பொறிச்சோடி பேருக்கு மீன் மார்க்கெட்டுக்கு மீன் ஒரு மீன் கடை கூட திறக்க இல்லையா? அதிசயமா இருக்கு. இன்னைக்கு லீவு நாள்லப்பா. ஆமாப்பா, மறந்து போனோம். இங்க பாருங்க, அப்படியே வந்து மீன் வாங்காம போறவா. இங்க பாருங்க, இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய கப்பல் எல்லாம் கொண்டு, அதுல ஒரு கப்பல் நிக்குது பாருங்க. கப்பல் கொண்டு லண்டனுக்கும் இங்க இருந்து போறவை ஆட்கள் துறைமுகத்துல. இன்னைக்கு மீன் மார்க்கெட் இப்படி பூட்டி இருக்கு. விட்டுக்கடை உலகத்துறக்கா என்னன்னு தெரியல, மன்னிக்கவும். உண்மையா சாரி. மீன் மார்க்கெட்டை சுற்றி காட்டுவோம் வந்து நாங்களும் ஒற்று மீன் மார்க்கெட் கூட கடை கூட திறக்கல மார்க்கெட்டில். சரி, திருப்பி போகிறோம். நாங்கள் அடித்து பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஃபேஸ்புக்கில் போடுவினா மீன் போட்டிருக்கிறோமா இல்லையான்ட்டு. எனக்கு ஒற்று மார்க்கெட் கூட இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மீன் மார்க்கெட்டை சுற்றி காட்டுறோம். சரியா? இன்றைக்கு நாங்களும் மாற்றத்தோட உங்களையும் மாற்றி விட்டோம், மன்னிக்கவும். நாங்கள் வீட்டை போவோம். என்ன பாடி எல்லாம் ஓஷனை கூப்பிட்றீங்களா? வீட்டை போவோம். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. மிக வருத்தத்தோடு தெரிவித்துக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். பாய் சொல்லுங்கப்பா.